இன்றைக்கு செய்தி, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா சிலுவையின் உபதேசம். ஏன்னா இன்னைக்கு திருவிருந்து, அதனால சிலுவையின் உபதேசம். வாசிங்க 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம். இந்த உலகத்திலே பல உபதேசம் இருக்கிறது. என்னென்ன உபதேசம் இருக்கு? பிள்ளைகளை சொல்லுங்க, என்னென்ன உபதேசம் இருக்கு? ஆசீர்வாதமான உபதேசம் இருக்கிறது, வீடு பிரதிஷ்டைக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது, கல்யாணத்திற்கு ஒரு உபதேசம் இருக்கிறது, நன்றாய் படிக்கிறதற்கு ஒரு உபதேசம் இருக்கிறது, வாலிபர் கூட்டம் நடத்தினால் அதற்கு ஒரு உபதேசம் இருக்கிறது, பிள்ளை பெற்றெடுத்தால் அதற்கு ஒரு உபதேசம் இருக்கிறது, பெண்கள் கர்ப்பமாய் இருந்தால் அதற்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு உபதேசம் இருக்கிறது. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல போற உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம். அல்லேலூயா. எந்த உபதேசம்? சிலுவையை பற்றிய உபதேசம். இதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாயிருக்கும். நான் சொல்லிட்டுமா, இந்த பிரசங்கம் முடிஞ்ச பின்னாடி பாச என்ன பிரசங்கம் பண்ணான்னு கேட்கறவங்க எல்லாம் யாரு? அருமையா சொல்லிட்டு அல்லேலூயா. பாஸ்டர் என்னத்தை போய் பண்ணினாருன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ நீங்க எல்லாரும் டேஸ். அவ்வளவுதான். அதனால சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? தேவ பலனாய் இருக்க போகிறது. ஒரு பலன் இன்றைக்கு உண்டாக போகிறது. அது என்ன பலன்னா மாமிச பலன் அல்ல, உங்கள் மனதுக்குள்ளே ஒரு பலனை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்கு இது ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால நானும் அப்படிதான் விசுவாசித்து இந்த பிரசங்கத்தை நான் எடுத்தேன். ஒருவேளை நான் சொல்லுகிறேன், இந்த பிரசங்கம் பைத்தியமாய் இருந்தாலும் இது எப்படிப்பட்டதான பிரசங்கம் தெரியுமா? இது எப்படிப்பட்டதான பிரசங்கமா இருக்க போகிறது தெரியுமா? தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிட்டே வாங்கல. 1 கொரிந்தியர்லே நம்ம பார்த்துருவோம். 1 கொரிந்தியர் 19வது வசனத்தை வாசி. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, ஞானிகளுடைய ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்றாராம்? அழித்து. பாருங்க, டைட்டானிக் கப்பல் கட்டினாங்க, ஞானிகள் கட்டினார்கள். இந்த டைட்டானிக் கப்பல் ஒரு நாள் என்ன செய்யாது? உடையாது. ஆனா ஞானிகளுடைய ஞானத்தை நான் என்ன செய்வேன்? அழிப்பேன் என்று சொன்னாரு. அந்த டைட்டானிக் கப்பலை உடைக்கப்பட்டது. ஞானிகளுடைய ஞானத்தை தேவன் அழித்து, அடுத்தது புத்திசாலிகளுடைய புத்தியை நான் அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? சுய ஞானத்தினாலே. நான் உண்மையால சொல்றேன், ஏன் மனிதர்கள் கடவுளை அறியவில்லை என்றால் அவர்கள் கடவுளை சுய ஞானத்திலே தேடுகிறார்கள். எந்த ஞானத்தில் தேடுறாங்க? சுய ஞானத்தில். எனக்கு இருக்கிற ஞானத்தை வைத்து உன்னதமான கடவுளை தேடினால் நான் கண்டுபிடிக்க முடியாது. தேவ ஞானத்தோடு நான் கடவுளை தேடினால் நான் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அப்படிமா? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை
விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா பிரியம்? இந்த பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். கிறிஸ்தவர்கள் எல்லாம் உலகத்துக்கு பார்த்தா பைத்தியமா இருப்பாங்க. இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலதான் ஆண்டவர் விசுவாசிகளை சபையிலே சேர்க்கிறார். அல்லேலூயா. எந்த பிரசங்கத்தினால? பைத்தியமாய், மனுஷனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலேயே தேவன் விசுவாசிகளை சபைக்குள் கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். அதை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிறதும் உண்டு. அதை குறித்து நான் ரொம்ப யோசிக்கிறதும் உண்டு. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கள் ஊரிலே பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையினாலே அழகாய் பேசக்கூடிய வரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேகர் என்னை விட அழகாய் பேசக்கூடிய ஞானத்தை உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சாதிக்க முடியாததை படிப்பறிவு இல்லாத இந்த அம்மாமார் சாதிக்கிறாங்க. அல்லேலூயா. படிப்பறிவே இல்லாத இந்த அம்மாமார் என்ன பண்றாங்க? அப்படிதானே செல்லமணி அம்மா? படிச்சிருக்கீங்களா? படிக்கல. ஆனா அவர்கள் சாதிக்கிற அளவுக்கு நன்றாய் பேசக்கூடிய எங்களால கூட சாதிக்க முடியவில்லை. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் எங்க அம்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்க ஊர்ல இருக்கும்போது அந்த களப்பறிக்க போவாங்க, அந்த பருத்தி தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு போவாங்க, பல இடங்களுக்கு போவாங்க. பாருங்க, போய் அங்க வேலை செய்யற அத்தனை நேரத்திலும் ஆண்டவரை பற்றி சொல்லி 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 ஏறக்குறைய ஒரு 10-15 பேருக்கு மேல அவர்கள் ஆண்டவருக்குள்ள நடத்திட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாலும் சொல்லுங்க, நம்முடைய ஞானத்தை வச்சு ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியுதா? நம்முடைய அறிவை வைத்து ஒன்றை ஆண்டவர் சாதிக்க முடிகிறதா? அந்த அந்த உலகத்திலே நாம் யாரை அற்பமாய் நினைக்கிறோமோ அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அதான் ஆண்டவருடைய செயல். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால் நான் நிச்சயமா என்ன தெரியுமா சொல்லுவேன்? என் பேச்சு சாதுரியத்தினால அவங்ககிட்ட பேசி ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவேன். அதே நேரத்துல பேச தெரியாத இந்த வயதான அம்மாமார் ஒரு காரியத்தை பேசினாங்கன்னா, நான் பேசல, கடவுள் தான் அதை சாதிக்க வச்சார். அல்லேலூயா. கடவுள் தான் அதை என்ன பண்ணாரு? சாதிக்க வைத்தார் என்று சொல்லுவார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இதுதான் படிப்பறிவு இல்ல உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து, ஏன் தெரியுமா இதெல்லாம் தெரிந்து கொண்டாரு? ஞானியை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்தால் ஞானி அதற்குரிய மகிமையை எடுத்துக் கொள்ளுவான். ஆனா ஒரு பைத்தியத்தை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்தால் அதற்குரிய மகிமை கடவுளை போய் சேரும். அல்லேலூயா. அதற்குரிய மகிமை கடவுளை போய் சேரும். அதனால என் மகிமையை நான் யாருக்கும் கொடேன். என்னுடைய மகிமை, என்னுடைய சிறப்பை, என்னுடைய புகழை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? இப்படிப்பட்டதான இந்த பிரசங்கத்தினாலே இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். இப்ப நான் சிலுவைக்கு போறேன். இப்ப சிலுவையை பற்றி நீங்க பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. புனித வெள்ளிக்கெல்லாம் இந்த பிரசங்கம் கேட்கறீங்க. அநேக பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் கேட்காதவர்கள் அல்ல. சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால், இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், தேனை பற்றிய உபதேசம் என்றால் எப்படி நீங்கள் பேசுவீர்கள்? எப்படி பேசுவீங்க? எப்படி அபிஷேகா பேசுவேன்? தேன் இனிமையா இருக்கும். இந்த தேன், இந்த மலையில எடுக்கப்பட்ட தேன், இந்த தேன் இந்த வகையை சேர்ந்தது, இந்த தேன் இப்படிப்பட்டது என்று தேனை பற்றி பேசுவீர்கள். நான் இப்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் எதை பற்றி பேச வேண்டும்? இந்த சிலுவை மரம் எந்த தோட்டத்திலே விளைந்தது, இது எங்கே வெட்டப்பட்டது, இதை வெட்டின ஆசாரி யார், இதை செய்தவன் யார், இந்த சிலுவையினுடைய எடை எவ்வளவு, அதெல்லாம் நான் குறை சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவில்லை, அதை பற்றி சொல்லவே இல்லை. நான் சொல்ல போகிறதான காரியம் அந்த சிலுவை உபதேசத்தை பற்றி நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? சொல்ல போகிறேன். இந்த சிலுவையினுடைய அந்த உபதேசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் சரி, நான் இப்ப சிலுவையை குறித்து உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சிலுவையினால் ஏற்பட்டதான பாதிப்புகள் என்னவோ அதுதான் சிலுவை உபதேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிலுவை என்னத்தை செய்தது என்றால், இந்த சிலுவை முதலாவதாக ஒரு மனிதனை கொடுமைப்படுத்துகிறது. இந்த சிலுவை ஒரு மனுஷனை என்ன பண்ணுது? கொடுமைப்படுத்துகிறது. இதாங்க முதல் காரியம். நான் அநேக காரியங்களை நான் சொல்லலாம், ஆனா எனக்கு கிடைத்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சிலுவை முதலாவதாக மனிதனை கொடுமைப்படுத்துகிறது. ரெண்டாவது, இந்த சிலுவை என்ன செய்யுதுன்னா அவங்களுடைய ஆத்துமாவை வேதனைப்படுத்துகிறது. இந்த சிலுவை அவனுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுது? கொடுமைப்படும் போது மனசு வேதனைப்படுமா? படாதா? வேதனைப்படும். மூணாவது, இந்த சிலுவை ஒரு மனுஷனுடைய உயிரை வாங்குகிறது. இந்த மூணாவது, இந்த சிலுவை என்ன செய்கிறது? மனுஷனுடைய உயிரை வாங்குகிறது. நாலாவது, இந்த சிலுவையில தொங்கி உயிரை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனை மற்றவர்கள் பார்க்கும்போது அவளுடைய இருதயம் எல்லாம் என்ன செய்கிறது? கலங்குகிறது. கலங்குமா? கலங்காதா? கலங்குகிறது. நல்லா பாருங்க, என்னை கொடுமைப்படுத்துகிற சிலுவை, என் ஆத்துமாவை வேதனைப்படுத்துகிற சிலுவை, என் உயிரை அழிக்கிற சிலுவை, என்னை கலங்க வைக்கிற சிலுவை. இப்போ என்னை கொடுமைப்படுத்துகிற சிலுவை, என்னை கலங்க வைக்கிறதான ஒரு சிலுவை, என்னை வேதனைப்படுத்துகிற ஒரு சிலுவை, என்னை துக்கப்படுத்துகிற ஒரு சிலுவை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்திற்கு போகிறதற்கு முன்னதாக, ஆண்டவராகிய இயேசு சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக போகிறதற்கு முன்னதாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய காரியங்கள் என்ன நடந்தது என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்திற்கு போகிறதற்கு முன்பாக நடந்ததான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்களே. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவர் போய் அந்த துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் என்ன செய்தாரு? தொடங்கினார். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு எதுக்காக வேதனைப்பட்டார்? சிலுவையை குறித்து. எதற்காக அவர் துக்கப்பட்டார்? சிலுவையை குறித்து. என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. சிலுவையை நினைத்தாலே உள்ளம் என்னவாகிறது? துக்கம் அடைகிறது. இதாங்க சிலுவை உபதேசம். இதான் சிலுவை உபதேசம். சிலுவையை நினைத்தாலே என் ஆத்துமா துக்கம் அடைகிறது. ஏன்? அந்த சிலுவை என்னை என்ன செய்ய போகிறது? கொடுமைப்படுத்த போகிறது. அந்த சிலுவை என் ஆத்துமாவை வேதனைப்படுத்த போகிறது. அந்த சிலுவை என் உயிரை வாங்க போகிறது. அந்த சிலுவை அநேகரை கலங்கடிக்க போகிறது. அது அநேகரை கலங்கடிக்கிறதற்கு முன்பாக இந்த சிலுவை பாடுகளை நினைத்தாலேயே ஆண்டவராகிய இயேசுனுடைய இருதயம் கலங்கினது. அவருடைய உள்ளம் துக்கத்தினாலே நிறைந்து காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய உள்ளம் கூட இப்படிப்பட்டதான இந்த கலக்கத்துக்குள்ள, இந்த துக்கத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். ஏசாயா 53:3 வசனத்தை வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும்
பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? துக்கம் நிறைந்தவராயிருந்தார். நான் உங்களுக்கு சொல்றேமா, ஆண்டவராகிய இயேசுவே துக்கம் நிறைந்தவராய் இருப்பாரானால் உங்களுக்கு எனக்கு அந்த துக்கம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். உங்களுக்கு எனக்கு அந்த துக்கம் என்ன செய்யும்? கண்டிப்பா அந்த துக்கம் இருக்கும். இந்த துக்கம் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன் என்பது உலகத்தின் உபதேசம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக துக்கம் இருக்க வேண்டும். அதுதான் சிலுவையின் உபதேசம். பைத்தியமா தானே இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா துக்கம் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துக்கம் தேவை. ஏன் பாஸ்டர், அப்ப நாங்க சந்தோஷமா இருக்க கூடாதா? நீங்க துக்கமா இருந்தாதான் சந்தோஷமாவே உங்களால என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துக்கம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. அல்லேலூயா. இதான் சிலுவை உபதேசம். எதுக்காக நம்ம துக்கப்படணும்? எதற்காக நம்ம துக்கப்படணும்? ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களே. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் இருக்கிறது. யாருக்கு? பவுலுக்கு. சொல்லுங்க, யாருக்கு? பவுலுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மிகுந்த துக்கம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? துக்கம் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல துக்கம் வந்துச்சுன்னா நீங்க நல்லா நினைச்சுக்கங்க, இது எனக்காக இயேசு வைத்திருக்கிற சிலுவை. இது எனக்காக இயேசு வைத்திருக்கிற சிலுவை. நான் சிலுவையை சுமக்கிறேன். ஆண்டவராய் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த சிலுவை என்பது வேற எதுவும் இல்லை, உங்களுக்கு வர துக்கம்தான். அந்த வசனத்தை திரும்பி படிமா. மிகுந்த துக்கமும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, நான் பொய் சொல்லல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி. எதுக்காக அவர் துக்கப்பட்டாரு? ஏன்னா எல்லாரும் கைத்தட்டி பாராட்டலன்னா துக்கப்பட்டாரு. எனக்கு நல்ல வஸ்திரம் இல்லைன்னா துக்கப்பட்டாரு. எனக்கு நல்ல ஒரு வீடு இல்லைன்னா துக்கப்பட்டாரு. எனக்கு நல்ல ஒரு கார் இல்லை, ஒரு பங்களா இல்லைன்னா துக்கப்பட்டாரு. அவருக்கு என்ன துக்கம்? மாம்சத்தின்படி என் இனத்தாராய் இருக்கிற என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பாத்தீங்களா? மாம்சத்தின்படி என் இனத்தார், என் சொந்தக்காரங்க, என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சி, என் சொந்தக்காரங்களுக்காக நான் துக்கப்படுறேன். யாருக்காக துக்கப்படுறேன்? சொந்தக்காரங்களுக்காக நான் துக்கப்படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நாள் ஜெசிக்காக துக்கப்பட்டேன். ஆண்டவரே என்று நான் துக்கப்பட்டேன். இப்பொழுதும் துக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய சிலருக்காக நான் துக்கப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு பரிமளா சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் எனக்கு இப்படி இருக்குன்னு. உட்கார்ந்து எனக்கு உள்ளத்துல ஒரு பயங்கரமான துக்கம், ஒரு வேதனை. ஏன் ஆண்டவரே, அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்களே, அவங்களுக்கு உதவி செய்யுங்களே என்ற ஒரு துக்கம். இத மாதிரி ஒரு துக்கம் உங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் என்ன இருக்கணும்? துக்கம் இருக்கணும். லோவிசாஸ்திரிக்கு ஒரு துக்கம் இருந்துச்சு. அது என்ன துக்கம்? என் குடும்பம் முழுவதும் வந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும்ன்ற ஒரு துக்கம். இப்ப சொல்லுங்க, இந்த துக்கம் தேவையா இல்ல தேவையில்லாததா? இதுதாங்க சிலுவையின் உபதேசம். ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையின் உபதேசம். நீங்க துக்கப்படணும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்க பிள்ளை ரட்சிக்கப்படலைன்னா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு பாடாதே. ஏன்? இன்னும் உன் பிள்ளை என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
ஒரு நாள் நீ பரலோகத்துல போய் ஏசப்பாவை முகமுகமா பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். அப்பொழுது உன் மகன் பாதாளத்திலே அக்கினியிலே வெந்து கொண்டிருப்பான். அதை நீ பார்க்கும் பொழுது நீ எவ்வளவு வேதனைப்படுவாயோ அந்த வேதனையை இப்பொழுது படணும், அந்த துக்கம் இப்பொழுது வரணும், அந்த கண்ணீர் இப்பொழுது வரணும். உன் பிள்ளைக்காக அழு. இதான் சிலுவையின் உபதேசம். ஆண்டவராய் இயேசு சிலுவையை சுமந்து போகும்போது சொன்னார், எனக்காக நீ என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம். ஏன் தெரியுமா? எனக்காக நீ ஏன் அழணும்? என்ன கொஞ்ச நேரம் சிலுவையில் அறைவாங்க, 9 மணி நேரம் நான் சிலுவையில் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குவேன், அப்புறம் நான் செத்து போயிடுவேன், 3ஆவது நாள் நான் உயிரோடு எழுந்துட போறேன். எனக்காக நீ ஏன் அழுற? எனக்கு பரலோகத்துல மகிமையான இடம் இருக்கு. ஆனா உன் பிள்ளைங்க பாவம் செஞ்சு செஞ்சு நரகத்துக்கு போறாங்க. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க? அழுங்கள். அழுறீங்களா? வேற எதுக்கும் அழுறீங்களே. மகன் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்கலன்னா அழுறீங்க. மகன் வேற ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றான்னா அழுறீங்க, அதுக்கெல்லாம் அழுறீங்க. மகன் கிழிஞ்சு போன சட்டையை போட்டா அழுறீங்க, மகன் சாப்பிடலன்னா அழுறீங்க. ஆனா அவனுடைய ரட்சிப்புக்காக அழுகிறீர்களா? அவனுடைய மனம் திரும்புதலுக்காக அழுகிறீர்களா? அவன் ஒரு நாள் நரகத்திலே அவன் வேதனை படுவானே என்று நினைத்து நீங்கள் அழுகிறது உண்டோ? அழுங்கள். உங்கள் மகனுக்காக அழுங்கள், உங்க இனத்தாருக்காக அழுங்கள், துக்கப்படுங்கள். ஒரு நாள் நிச்சயமா நீங்கள் என்ன செய்வீர்கள்? சந்தோஷப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு யார் அழுகிறீர்களோ, இன்றைக்கு யார் அழுகிறீர்களோ அவர்கள் ஒரு நாள் சந்தோஷப்படுவீர்கள். இதான் சிலுவையின் உபதேசம். அழாதே அழாதே, ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார் என்பது ஆசீர்வாதத்தின் உபதேசம். உன் பிள்ளைகளுக்காக அழு, உன் குடும்பத்துக்காக அழு என்று சொல்லுகிறது சிலுவையின் உபதேசம். உன் பிள்ளைங்க கெட்டு போக கூடாது. வாலிப பிள்ளைகளுக்காக தாய்மாரே, தகப்பன்மாரே, வாலிப பிள்ளைகளுக்காக அந்தரங்கத்தில் நீ கண்ணீர் வடிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்காக அந்தரங்கத்தில் கண்ணீர் வடிக்கணும். நான் ஒன்றே ஒன்று சொல்றேன், உன் கண்ணீர் என்கிற வேலியை தாண்டி அந்த வாலிபனால், வாலிப பிள்ளையால ஒரு அடி அந்த பக்கம் போக முடியாது. உன் கண்ணீர் ஒரு அணை, அதை தாண்டி அந்த பக்கம் அந்த பிள்ளையால போக முடியாது என்று நிச்சயமாய் உனக்கு சொல்லுகிறேன். ஆனால் கண்ணீர் வடிக்காதது உன்னுடைய குறை. உன் பிள்ளைகளுக்காக அழ வேண்டியது அவசியம். இதுதான் சிலுவையின் உபதேசம். நீயோ சிரித்துக் கொண்டிருக்கிறாய், உன் பிள்ளையோ சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான், பிசாசினுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். பொல்லாத ஆவிகள் அவளை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகள் அழைத்துக் கொண்டு. கானானிய ஸ்திரீ என்ன செய்தாள்? கானானிய ஸ்திரீ என்ன செய்தாள்? சொல்லுங்க, என்ன செய்தாள்? தன் மகளுக்காக வந்து வேண்டிக் கொள்ளுகிறாள். இயேசுவே, என் மகளுக்கு என்ன செய்யும்? இறங்கும். அவள் பிசாசினாலே கொடிய வேதனை. இன்னைக்கு இருக்கிற வாலிப உலகமும் கொடிய வேதனைப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்விடத்துக்கு போன ஒருவனும் திரும்பி வர முடியாத அளவுக்கு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணீர் வடிக்கணும், கண்ணீர் வடிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது, அவர்களுக்காக அழுது 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 கண்ணீர் வடிக்கும். எரேமியா அழுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றானால் தெருக்களில் கிடைக்கல, மூர்ச்சித்து கிடைக்கிற பிள்ளைகளுக்காக. புலம்பல்ல போட்டிருக்கு, தெருக்களிலே மூர்ச்சித்து கிடைக்கிற பிள்ளைகளுக்காக அழுகிறேன். எடுங்க பாப்பா, 1ஆம் அதிகாரமா, புலம்பல் 1ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரமா போட்டிருக்கு. ராஜாமத்திலே எழுந்திரு, உன் கண்ணுக்கு தூக்கத்தை விடாதே, உன் கன்னிமைகளுக்கு தூக்கத்தை விடாதே, என் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் வடி, எருசலேமுக்காக கண்ணீர் வடி, அழுது அழுது புலம்பு. அல்லேலூயா. ராஜாமத்திலே எழுந்திரு, உன் கண்கள் படிமா, எழுந்திரு. எப்ப எப்போ எந்த சாமத்துல கூப்பிடணுமா?
முதல் ஜாமம் எதுன்னு யாருக்கா தெரியுமா? அதாவது 3 மணி நேரம் ஒரு ஜாமன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சரி, அப்படியா? சரி, தமிழ் ஆசிரியருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சரி, படிமா. சரிம்மா, படி. உன் முதல் ஜாமத்துல எழுந்துரு. அவர் சொன்ன மாதிரி 2 மணின்னு கூட வச்சுக்கோங்க. 2 மணி. நான் முதல்லலாம் அப்படி பார்ப்பேன், சும்மா ஸ்டேட்டஸையும் வாட்ஸ்அப்பையும் ஒரு நாள் பார்க்குறேன். ஆண்டவர் பிள்ளைங்கள் தான் சொல்கிறேன், 2 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆளெல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ நான் நினச்சிக்குவேன், இதுங்களுக்கு 2 மணிக்கு தூங்காமல் என்ன வைக்கிற வேலை? ஸ்டேட்டஸ் வைக்கிற வேலை. அம்மாமாருக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிற வேலை. அவன் மக ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பான். இவன் அம்மாக்காரி வேற ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறது? ஸ்டேட்டஸ் வைக்கிறது. வாழ்க்கையே ஸ்டேட்டஸ் ஆயிடும் அப்புறம். அல்லேலூயா. சரி, படிங்க. அந்த வசனத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிமா. எழுந்துரு, முதல் ஜாமத்திலே கூப்பிடு, ஊற்று. எதை ஊற்று? இருதயத்தை உடைக்கணும். இருதயத்தை உடைக்கணும். தண்ணீர். உன் இருதயத்தை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயத்தை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்திருக்கார். வேணா அதுக்கு நான் ஆதாரமா ஒரு வசனம் சொல்லட்டுமா? நீங்க எடுத்து படிங்க பார்க்கலாம். அவங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் தருவேன். என்ன தெரியுமா? பிள்ளை பேச்சினால் அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆமா, அங்கதான் இருக்கு. தீமோத்தேயுல தான் இருக்கு. படிங்க. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால், ஏன் அதுக்கு முன்னாடி அவர் ரட்சிக்கப்பட மாட்டாளா? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டா. உன்னை சரியாக்குறதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்து அதுல இருந்து உன்னை என்ன செய்யறாரு? உன்னை பக்குவப்படுத்துகிறார். பாஸ்டர், இந்த பிள்ளைங்க ரொம்ப குறும்பு பண்றாங்க பாஸ்டர், சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர், அடம் பண்றாங்க பாஸ்டர். உன்னை ரட்சிக்கிறதுக்குனே தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்பதான் நீ பிள்ளைகளுக்காக என்ன செய்வாய்? சுபம் பண்ணுவாய். அல்லேலூயா. படி அபிஷேகா. புலம்பல்ல. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற பிராணனுக்காக ஏறிடு. நோக்கி பாரும். பாத்தீங்களா? இந்த நிலைமெல்லாம் வரக்கூடாது என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு துக்கம் வரணும். என்ன வரணும்? துக்கம் வரணும். அப்படியெல்லாம் நீங்க துக்கப்பட்டு ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுரும். உங்க பிள்ளைங்கெல்லாம் மனம் திரும்பும். உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம். கண்டிப்பா இந்த வசனம் நிறைவேறும். நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படிதான் பவுல் சொன்னாரு. நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேத வசனம் ஒரு நாளும் பொய்யாய் சொல்லுகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழ வேண்டும், துக்கப்பட வேண்டும். அதனால் நன்மை உண்டாகும். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தாரு?
எஸ்ரா துக்கித்து கொண்டிருந்தான். எதுக்காக தெரியுமா அவர் துக்கப்பட்டாரு? எதுக்கு துக்கப்பட்டாரு? அந்த பாபிலோன்ல இருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய குற்றத்தின் நிமித்தம் எஸ்ரா துக்கப்பட்டு. எஸ்ராவா தப்பு பண்ணாரு? எஸ்ராவா அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணாரு? எஸ்ராவாவே இந்த மாதிரி பாவெல்லாம் பண்ணாரு? இல்லவே இல்லை. அவர் செய்யல. தன்னுடைய சகோதரரும் சகோதரிகளும் ஆண்டவருக்கு விரோதமான குற்றத்தை செய்ததின் நிமித்தம் எஸ்ரா துக்கித்து அழுகிறான். அல்லேலூயா. இந்த துக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ள வேணும். ஒரு மனுஷன் தப்பு பண்ணானா அவன் இப்படி தப்பு பண்ணிட்டான் இப்ப பண்ணிட்டான் 4 பேர் உட்கார்ந்து கதை பேசுறதுக்கு இல்ல, கதை பேசுறதுக்காக இல்ல. ஐயோ இவன் தப்பு பண்ணிட்டானே, இவன் இந்த தப்புல இருந்து வெளியில வரணுமே என்று அவனுக்காக துக்கப்பட்டு நீ அழுவாயானால் நீதான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தப்பு பண்ணிட்டான்பா. இந்த உலகத்தான் பேசுற மாதிரி அவன் அவளை கூட்டி போயிட்டான், இவன் இவ்வளவு கூட்டி போயிட்டான். அவன் பார்த்து சிரிச்சான், இவன் இவ்வளவு பார்த்து சிரிச்சான். அவன் அப்படி நடக்கிறான், இவன் இப்படி நடக்கிறான். அதை பேசுகிறதுக்காக அல்ல, அப்படி நடக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவே தேவன் நம்மை உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அவர்களுக்காக நீ கண்ணீர் விடு, அவர்களுக்காக நீ அழு, நீ துக்கப்படு. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறதனுடைய ஒரு காரியமே அதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க துக்கப்படும். நம்ம சபையில கூட சிலர் இடத்திலே சில குற்றங்கள் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது உங்க கண்களுக்கு தெரிஞ்சதா? அவர்களை கேவலப்படுத்துகிறதற்கு பதிலாக அவர்களுக்காக உங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டரும் ஜெபம் பண்ணுவாரு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அவர்களை கர்த்தர் ஒரு நாள் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய குற்றத்தை சொல்லி சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துகிறதை பார்க்கலாம். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு சத்தியத்தை என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லிக் கொடுக்கணும். சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும், அவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது, ஒரு காரியத்துக்காக நம்ம துக்கப்படணும். ஒரு காரியத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில துக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு ஒருத்தன் துக்கமா போனான். அவன் யாரு? ஐஸ்வர்யவான். கரெக்டா சொல்லிட்டேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒருத்தன் எப்படி போனா? துக்கமா போனான். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. யார் வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தான்? பின்னாடி இருக்கிற அம்மா மாறு சொல்லுங்க, செல்லமணி அம்மா சொல்லுங்க. யார் வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தான்? இயேசுவுடைய வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தான். ஏங்க, இயேசுநாதர் வார்த்தையை கேட்டு ஆறுதல் அடையணுமா, துக்கம் அடையணுமா? சில நேரங்கள்ல சில வார்த்தைகள் சிலரை துக்கப்படுத்த தான் செய்யும். அல்லேலூயா. சில வார்த்தைகள், அதுதாங்க சிலுவை. இயேசுநாதருடைய வார்த்தை தான் அந்த வாலிபனுக்கு என்னவா இருந்தது? சிலுவையா இருந்தது. சில நேரங்களிலே பாஸ்டருடைய வார்த்தையும் சிலருக்கு எப்படிதான் இருக்கும்? சிலுவையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சிலுவையை சுமந்துதான் ஆகணும். சிலுவையாகத்தான் இருக்கும். சில நேரங்கள் அது சிலுவையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சிலுவையை நீங்கள் சுமந்துதான் ஆகணும். ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னாரு? நீ பூர்ண சற்குணனா இருக்க விரும்பினால் உனக்குண்டானதை எல்லாம் விற்று தரித்திர கொடுத்து நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவன் பெரிய பணக்காரனாய் இருந்தபடினாலே அவன் துக்கத்தோடு என்ன செய்து விட்டான்? இயேசுவை விட்டு போயிட்டான். துக்கத்தோடு போயிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நேரமும் பாஸ்டர் ஆறுதலான வார்த்தைகளையே பேசணும் என்று தயவு செய்து நினைக்காதிருங்கள். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை இன்னைக்கு பாஸ்டர் எனக்கு சொல்லணும், அப்படி யாராவது ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற குறைகளை சொல்லி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது, தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய்
காணாமல் துக்கமாய் காணும். எபிரேயர் 12:5 வாசிச்சிருங்களே. கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் பழகிடணும். இந்த சிலுவையை சுமந்து என்ன செஞ்சிடணும்? பழகிடணும். இந்த சிலுவையை சுமந்து பழகிட்டா பிற்காலத்துல அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே இந்த சிலுவை வந்து நம்மை அழுத்தும். இந்த சிலுவை வந்து நம்ம என்ன செய்யும்? அழுத்தும். இந்த சிலுவை பாரம் வரும், வேதனை வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும். இதுல எதுலையுமே நாம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? கலங்கி போகவே கூடாது. இந்த சிலுவையை சுமந்துதான் நம்ம கடந்து போனாதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த சிலுவை நம்ம என்ன செய்ய தெரியுமா? கொடுமைப்படுத்தும். இந்த சிலுவை நம்ம என்ன பண்ணோம்? கொடுமைப்படுத்தும். இந்த சிலுவை கொடுமைப்படுத்துமா? படுத்தாத, கொடுமைப்படுத்தும். இந்த சிலுவை நம்முடைய வேதனைப்படுத்தும். இந்த சிலுவை நம்மை துக்கப்படுத்தும். ஆனால் இந்த சிலுவைக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிலுவைக்கு பின்னாடி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம்ன்றதை நம்ம சிலுவையை வைத்தே பார்த்துடலாம். நான் வசனம் சொல்லல, ஏன்னா திருவிருந்துக்கு நேரம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்து வலது பக்கம் ஒரு கல்லனும் இடது பக்கம் ஒரு கல்லனையும் அறைந்தார்கள். இயேசுவை நடுவிலே அறைந்து அவர் வேதனையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கொடுமைகளையும் பாடுகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார், துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு அந்த சிலுவையிலே ஒன்று எழுதப்பட்டது. அது என்ன எழுதப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். இவர் யூதருடைய ராஜா என்று எழுதினார். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து என்றாலே ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பது பொருள். கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பது அர்த்தம். அப்போ 2ஆம் சங்கீதத்திலேயே பிதாவாகிய தேவன் இயேசுவை ராஜாவாக என்ன செய்து விட்டார்? அபிஷேகம் பண்ணிவிட்டார். இது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மனுஷர்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. மனுஷர்களுக்கு தெரியாது. ஆனா இந்த சிலுவையினுடைய கொடுமையும் வேதனையும் உயிரை பிரிகிற அந்த கலக்கமான சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அன்றைக்கு எருசலேமை ஆட்சி செய்தது யாரு? பிலாத்து. அன்றைக்கு ஆட்சி செய்தது யாரு? பிலாத்து. ரோமாபுரியை ஆட்சி செய்தது ராயன். இந்த ராயனுக்கு கீழ் இருக்கிற அந்த ராஜாவே இயேசுவை என்னன்னு அறிக்கையிட்டான்? யூதருடைய ராஜா. தேவனுடைய பிள்ளைகளே, அதை மாத்தி எழுதி சொன்னது கூட அவன் சொன்னா எழுதினது அப்படின்னா பிலாத்து இயேசுவை என்னவா ஏற்றுக்கொண்டான்? ராஜாவாக ஏற்றுக்கொண்டான். பாருங்க, ராஜாவாக ஏற்றுக்கொண்டான். உங்களுக்கும் எனக்கும் சொல்றேன், நீங்க கொடுமை கஷ்டப்படுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? துன்பப்படுறீங்களா? சிலுவையை சுமக்கிறீங்களா? நீங்க கலங்குறீங்களா? உங்களுக்கு மேல ஆண்டவர் ஒரு விலாசத்தை எழுதியிருக்கிறாரு. என்ன விலாசம் தெரியுமா? இவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சுமக்கிற சிலுவைக்கு மேலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்க படிக்க முடியாது. இந்த உலகம் என்ன செய்யும்? உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் படிப்பார்கள்.
உங்களை நிந்திக்கிறவர்கள் படிப்பார்கள். நீங்களும் நானும் யாரெல்லாம் சிலுவையை சுமக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ராஜாக்கள், அவர்களெல்லாம் லேவி ஆசாரியர்கள், அவர்களெல்லாம் மகிமையானவர்கள். இந்த சிலுவைக்கு பின்னாடி ஒரு வெற்றி உண்டு, ஒரு வெற்றி உண்டு, ஒரு ஜெயம் உண்டு. இந்த துக்கத்துக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் உண்டு. இப்பொழுது துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் என்ன அடைவீர்கள்? ஆறுதல் அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நகைக்க போகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த துக்கெல்லாம் நீங்களும் அது சீக்கிரத்தில் இந்த பாடுகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? நீங்களும். இந்த சிலுவை ஒரு நாள் உங்களுடைய சுயத்தை கொன்ற பின்பு இந்த சிலுவை உங்களை விட்டு நீக்கப்படும். அல்லேலூயா. இந்த சிலுவையிலிருந்து நீங்க வெளியே வருவீர்கள். உங்க சுயம் அழிகிற வரைக்கும் தான் அந்த சிலுவை. சுயம் எப்பொழுது அழிகிறதோ அப்பொழுதே உங்களுக்கு சிலுவை என்பது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுயம் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். அதனால இந்த சிலுவை நம்மை ராஜாவாக்குகிறது. அல்லேலூயா. இந்த சிலுவை அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. இந்த சிலுவை என் சுயத்தை அழிக்கிறது. இந்த சிலுவை என்னை தேவ சாயலாக மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த சிலுவை என்னை தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற்றுகிறது. இந்த சிலுவை எனக்கு பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த சிலுவையை நாம் தரித்து கொண்டு ஆண்டவருக்காய் வாழுவோம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.